வெல்கம் டு த பார்ட் 2 விவேரமால் வீடியோ. சாரி மக்களே, மன்னிச்சுக்கோங்க, கண்டென்ட் ஆரம்பிச்சது மறந்துட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. அப்படி 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 என்னடா என்ன எங்க வழி இருக்கு? தம்பி 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 பொறுமை. டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. இதுல தானே அன்னைக்கு இதே மாதிரி தான். இதுல வந்து அந்த பொண்ணு அவுண்டால அங்க ஸ்டார்டிங்கே வரையில நாங்க இதுக்கு அந்த பொண்ணுல ஆன்டி டச் பண்ணிட்டீங்க சார். ஆன்டி சதறிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். அதுல என்னடா பண்றீங்க? அவங்களோட வைஃப் ஹஸ்பண்ட் தானே? ஆமா, முறைக்கிறான் விட்டு. என்ன பக்கால தரமா பேசிட்டு இருக்க? அந்த சைடுல மட்டும் பிரேக் அடிக்கல அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், வேற எந்த வண்டியும் நின்று இருக்காது, கிட்டே இருக்கும். ஃபார்ச்சுனர் சடன் பிரேக் போயிருமா? போயிரும். என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இங்க தான் வந்து அண்ணன் இருப்பாப்ல, முத்துவங்க தான் கம்பெனி கொடுப்பாப்ல. ஆனா பாதி என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இப்படி. ஓ, அதாவது நாட்டின் குடிமகனாக இங்கதான் போராடுவாங்க. இங்கதான் வந்து பாலியல் நடக்குது. அது என்ன மாமா அது பிளாக் பண்ணிட்டு இருக்கு. என்னடா அது? ஏய் வருவான். ஏய் ஃபாஸ்ட் ட்ராக்ல நாயாதுடா. ஃபாஸ்ட் சம்பவம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல இது எடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் கொல்ல பாக்குறேன் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, எடுத்துட்டா ப்ரோ, காசு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. போச்சா? ஏடா உள்ள என்னடா எப்பவுமே கேஷ் தான் வாங்குவாங்க. நல்லா நான் இருக்கு. இப்போ நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேம் ஆயிடுச்சு. இங்க மட்டும் தான், மெர்னா மால்ல கூட நான் அப்படி விடல, இப்பதான் வச்சிருக்கான் போல. இப்பதான் அதை எடுத்துருக்கான். என்னமோ ஏஜிஎஸ் உங்க ஆளை கூட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்து செலவு பார்த்து. அதாவது உங்க அப்பாவோட கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு காரை வெளில பார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரீ அட்வைஸ். நான் அது பொண்ணு கூட்டு வரல, நான் மட்டும் தான் வந்தேன். ஆனா எல்லாம் என் பசங்க கேங்க, எதுவும் இல்ல பொண்ணு, அது ஒரு விஷயம். கொஞ்சம் அப்படி வாயா இருந்தா மட்டும் அப்படி சொல்லி இருப்பாரு. ஒரு மயிறு பிடிக்க மாட்டேன், அது வேற. இருந்தா மட்டும் ஒரு பிடிக்கிறப்பாருன்றது அது உண்மைதான். சரி புரியுது, நீங்க ஒரு பிளே பாய் தான், ஒத்துக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. கடலை போட்டுட்டே தான் இண்டிகேட்டர் போட்டுருக்கேன், இண்டிகேட்டர் ஆஃப் பண்றேன். எங்க அப்பா கால் பண்ணுவாரு நம்புறேன். இதுலதான் வரும் நீ எடுத்துட்டு இருக்க வீடியோல தான். மூஞ்சியும் மொகரையும் 7 கழுத வயசாச்சு. என்ன தம்பி, என்னப்பா அது ஸ்கே இதோ வந்துச்சு. இதடா இங்கிட்டு தானடா. ஸ்ட்ரைட் மெரினாமா எங்க? கேவரா எங்க இருக்கு? கேவரா எங்க பாருக்கு? மெரினா மால்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா போ. எனக்கு சிக்கன் ஃப்ரை, என்ன மட்டும் சிக்கன் ஃப்ரை என்ன மட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாட்ட இந்த சின்ன டிப் இருக்கு கண்டிப்பா. எங்க அப்பா வச்சு குத்துவார். ஏன்டா டேய் உன்னை என்னடா கார் தானே ஓடுச்சேன், அது கேட்ட இத்தனை போய். அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்னா நைட்டு ஓட்டுனதுக்கு ஃபைன் விடுமா? அவ்வளவு நைட்டு நாங்கள் வேற தூங்காம சுற்றிட்டு இருக்கோம், அது வேற தெரியுதுல்ல. அதில் என்ன ஃபைன் வந்துருக்கோம். சரி ஓகே, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் தானே. அதுவும் இது ஃபாஸ்ட் ட்ராக்னு போய் அட்டன்ஸ் ஆகுமா இல்லை என்ன ஆகும்? நான் என்ன சும்ப நினைச்சேன். மால் தானே அட்டாங்க. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. சரி வாங்க பார்த்தேன். ஆனால் இன்னொரு வாட்டி வேற என்ட்ரி பண்ணணும், அது வேற பிரச்சனை இருக்கு. சரி வா, இன்னொரு வாட்டி கேட்டுருவோம். சைடுல பில்டிங் இருக்காங்க, நான் அவன்கிட்ட கேட்டுருந்தேன். சரி ஓகே மக்கா, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வெல்கம் டு த பார்ட் 2 விவேரமால் வீடியோ. சாரி மக்களே, மன்னிச்சுக்கோங்க, கண்டென்ட் ஆரம்பிச்சது மறந்துட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வெல்கம் டு பார்ட் 2. அதாவது நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோம். மால் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ஏயா ஏன் வாய கிளறீங்க? எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அநியாயத்துக்கு கரண்ட் பில்லோட அதிகமாக, பேச்சுலர் ரூமோட கரண்ட் பில்லோட அதிகமாக இருக்குது. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்கள் சும்மாவே பேச்சுலர் ரூம்ல எல்லா ஃபேனும் லைட்டை ஆன் பண்ணி வச்சாலுமே என்ன எவ்வளோ 300 தான் வரும் அந்த சாப்பாட்டுக்கு. அப்போ நீ அங்கேருந்து வரும்போது காசே எடுத்துகிட்டு வரலையா? நாங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் வெளில போயிட்டு நாங்கள் 4 பேர் சேர்த்து வெறும் 300 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 ரூபா இருந்துச்சு. ஒண்ணுமே புரியலையே. அதனால் வெளில போய் சாப்பிட்டு ஒரு சம்பவம் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அது லாஸ்ட்டில். இது பிலாசபி கிளாஸ் இல்லை,
முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. ஃபாஸ்டாக் ஸ்கேன் எடுத்துருச்சு. பட் ஆனால் அந்த வீடியோவில் வந்து என்னன்னா பார்க்கிங் ஃப்ரீயா சம்திங் ராங் என்னன்னு தெரியல. என்ன ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சரி ஓகே கைஸ், நாங்கள் மேலே போய் காணுங்க கைஸ். உங்களுடைய ஏஜிஎஸ் வந்தாச்சு. கடைசி நம்ம லியோ பார்த்தோம். என்ன பண்ணுறோம் பார்த்தா நம்ம தான் எக்ஸாம் முன்னாடி விக்ரம் வந்து நாங்கள் எக்ஸாம் முன்னாடி பார்த்தோம். கரெக்டாக எக்ஸாம் முன்னாடி தான் கைஸ் ஒரு வழியே விவேராமல் வந்துட்டோம். இப்பவே கண்ணக்கட்டது. நாங்கள் வந்து என்னோட ஃபஸ்ட்டு விவேராமல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கம்பெனியில் எக்ஸாமுக்கு அன்னைக்கு 10:30 மணியாடா 10:30 மணி ஷோ போட்டு கம்பெனியில் எக்ஸாம் அன்னைக்கு ஏன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் அன்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் தடா போகணுமா கம்பெனியில் எக்ஸாம் அன்னைக்கு இந்த மால் கூப்பிட்டு வந்துட்டு இது படத்தை முடிச்சுட்டு போய் தூங்கலை உட்காந்து படத்தை பார்த்துட்டு போய் படிக்க அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? ஸோ அதான் என்னோட ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து என்ன படம் வந்து ஆவேசம். நாங்க இப்போ அவேசம் எல்லாமே தெரியாம சொன்னா கேளு. ஆவேசம் வந்து விவேராமால செகண்ட் படம் பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்றது தெரியல. ஆவேசம்ன்றது என்ன மாதிரி படம்? இது பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபன் டைப் ஆஃப் கேரக்டர் ஃபன்னாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க சேட்டா. ஸோ என்ன மாதிரி இருக்குன்றது தெரியல. பட் ஆனால் மலையாள மூவி. ஸோ கீழே சப்டைட்டில்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து படம் வந்து மலையாள படம். ஸோ அதனால வந்து சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம சேட்டாட்ட தான் கேட்கணும். அதான் என்ன பண்ணலாம்? நாங்களும் ஏதோ எனக்கே கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும். அதை வச்சு சேட்டாட்ட பேசி நான் ஒரு 3 வருஷமாக பேசிட்டு பார்த்தேன். இந்த இங்கிலீஷ் வச்சு 3 வருஷம் பேசினேன். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் எண்ட் ஆஃப் த மந்த் இந்த மந்தோட எல்லாருமே மூவ் வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு மணி அரமண்ட அயோக்கிய பயிலே லாகோட இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு மணி போயிடுவாங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு மே மந்த் 27 தான் லாஸ்ட் எங்களுக்கு. ஓங்கி ஒரு மிதிக்கிட்டுமா அவனை. அதுக்கப்புறம் அதோட முடிச்சிருவோம். ஸோ காலேஜ் எல்லாம் முடிச்சிடும். ஸோ அதான் லாஸ்ட்டு. ஸோ அதனால் சேட்டா வந்து இப்போ May 6 கிளம்பிடுவோம். ஸோ எனக்கு அரிய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நானும் இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்ல தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும். வாட் யூ ஃபீல் அபவுட் May 6 you can leave? Very happy. Heartbroken, really? Fucking Heartbroken. Yeah. What do you think about me? Good person. sometimes irritating but most of the time good person. நானே ஒத்துக்கிறேன். நம்ம பைத்தியக்காரன். நீ கிளம்பு மாப்ள, நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். ஸோ ரொம்ப மோதா இருக்கும். என்ன பண்ணுறது? ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டே வரேன். இவன்ட்ட தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சது. இங்கிலீஷில் நான் கான்வர்சேஷன் ஆரம்பிச்சேன். சரி நான் அறுக்காமல் படத்தில் போய் கண்டினியூ பண்ணுறோம். பாய் கிஸ். போடா சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு. அதாவது ஒரு 1/2 மணி நேரமாக க்ளீன் பண்ணுறன்னு பேரில் வந்து எங்களை வெளில உட்கார வச்சாங்க. ஸோ ஒரு பொண்ணுமே நல்லா இல்லை. இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சு. ஒரே 2 ஆண்டி தான் நல்லா இருந்தாங்க. அவங்க சீட் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. What nonsense you are talking? You can go and sit. என்ன வாழ இருட்டகத்தை என்ன சார் சும்மா கலாச்சம்பா சார். ரொம்ப பாட்டுக்கு தான் எல்லாம் சொல்றோம். என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. அதான் ஸ்டார்ட் பண்ணு. ஆவேசம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடந்தா பிச்சை தான் இருக்கணும். என்ன பண்ணுதுன்னா இதை பிடிச்சு அந்த சட்டை
முடிச்சு தூக்கி அச்சு டம்மு 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 போய் படத்தை பாருங்க வேற லெவல். ஏண்டா மோனே அதுவே எனக்கு தெரியும். நான் வந்து 7ஆம் முறையை என்ன முறை 4 வாட்டி கத்திட்டேன். கோழி பாஸ்கரே குழந்தை பாஸ்கர் ஆயிட்டாப்பு. ஏடா மோனே செம்ம டைலாக். வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் யாரை கூப்பிட்டாலும் ஏடா மோனே அப்படின்றவங்கதான். நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. யாரை கூப்பிட்டாலும் எதுக்குமே எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பாட்டு லாஸ்ட் பாட்டு அது என்னது பாட்டு இலுமினாட்டி செம்ம ஆட்டோமேட்டிக்கா வைப்பு ஜாலியா இருந்துச்சு. ஸோ மறக்காம போய் படத்தை பாருங்க. படம் பேர் என்ன மறந்துச்சு? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. மறக்காம ஆவேசம் படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ பாய் உங்களை பை மக்களே.